மற்றவங்கும்போது ஜென்ரலாக சொல்லணுன்னா தே ஹாவ் சம் கம்ஃபர்ட் ஜோன். மணி சாருக்கு இல்லாத கம்ஃபர்ட் ஜோனே இல்லை. பட் அந்த ஜோன் இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்தால் நான் போர் வீரன் அப்படிங்கிற ஒரு மூடில் இருப்பார். அண்ட் எனக்கு அவரோட ஒர்க்கிங் ஸ்டில்லே ரொம்ப பிடிச்ச ஸ்டில் ஒன்று இருக்குது. நாயகன் படத்தில் வந்து கமல் சார் நின்றுட்டுருப்பார். இவர் போய் ஒரு ஷார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அப்படி ஒருத்தர் முன்னாடி நின்னாலே அது அங்கே எதிரில் யார் நின்னாலும் அது பாசிட்டிவாக இன்ஃபெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் டூ திஸ், ஐ நீட் தி எமோஷன் அப்படின்னு ஒன்று அப்படியே இறக்குவார் அப்படி. ஸோ அது நடிக்கவே தெரியாத ஒருத்தனுக்கு எல்கேஜி கூட இல்லை ஆக்டிங்லன்னா கூட வந்துடும். பட் எதிர்க்க கமல் சார் இருக்காருங்கும் போது ஒரு மேஜிக் வந்து அங்கே நடக்கும். ஸோ அது விஷுவலில் கொடுக்குறது ஓகே. அந்த ஒர்க்கிங் ஸ்டில்லே தெரியும் எந்தளவு வந்து ஒரு ஃபயர், திருவண்ணாமலை தீபம் மாதிரி அவரோட ஃபயர்லாம். இது வந்து நம்ம ஏதோ வத்தி குச்சி பற்றிக்காது நம்ம சின்னதாக பார்க்காம திருவண்ணாமலை தீபம் மாதிரி அவ்வளோ ஒரு அக்ரெஷன் இருக்கும். அது முக்கியமாக மணி சார் ஏன் சொல்கிறேன்னா, நிறையா சின்ன சின்ன டைரக்டர்ஸ் வரும்போது இவங்க கொஞ்சம் கூட ஆஃப் ஆகாமல் இன்னும் நான் பெருசாக போவேன், இன்னும் நான் யங்ஸ்டராக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஆட்டிடியூடு வந்து மேட்சே பண்ண முடியாது நினைக்கிறேன்.